வணக்கம். சிதைக்க உணவை மருந்து மருந்து உணவு. இன்றைக்கி விட்டமின் பி பற்றி பார்க்கலாம். எல்லா விட்டமின்ஸுமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, தேவையானதும் கூட. ஆனால் முக்கியமாக இந்த விட்டமின் பி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விட்டமின் பி உள்ளார விட்டமின் 1, 2, 3, 7, 9, 12, 6, 5, 6 எல்லா விட்டமினும் இந்த வகையான அனைத்து விட்டமின்களுமே வந்துடும். முக்கியமாக நம்ம சாப்பாட்டில் அரிசி, கோதுமை அப்படின்னு தானியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பு, சோளம் எல்லாத்துலேயுமே அதோட தோலில் தான் இருக்குது இந்த விட்டமின் பி. ஸோ நம்ம அரிசி, கோதுமையை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுறதால வெள்ளை அரிசி விஷம் அப்படிங்கிற கான்செப்டில் போயிடுறோம். அதனால் உமியில் தான் இருக்குது அந்த விட்டமின் பி. அதனால் முடிந்த வரைக்கும் பாலிஷ் செய்யாத அரிசி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அரிசியிலேருந்து வர நமக்கு விட்டமின் பி ரொம்ப கிடைக்கும், நல்லதும் கூட. அந்த விட்டமின் பி நமக்கு உடம்புல என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள டெட் செல்ஸ் எல்லாத்தையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நிரப்பக்கூடிய நல்ல செல்ஸை அதிகமாக நிரப்பக்கூடிய தன்மை இந்த விட்டமின் பிக்கு தான் இருக்குது. அதனால் நமக்கு எனர்ஜி நிறையவே கிடைக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நல்ல சிந்தசிஸ் பண்ணி எனர்ஜியாக மாற்றக்கூடிய வல்லது இந்த விட்டமின் பி. ரெட் பிளட் செல்ஸை நிறையா உருவாக்கி கொடுக்கும். நர்வ் ஃபங்க்ஷன், நம்மளோட நரம்பு பகுதிகளை அவ்வளோத்தையும் நல்ல ஃபங்க்ஷன் பண்ண வைக்கக்கூடியது இந்த விட்டமின் பி. ஸோ நம்ம சாப்பிட்ற அரிசி, கோதுமையில் தோல் முழுதுமாக நீக்காமல் அது அப்படியே நம்ம சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா விட்டமின் பி நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். இதேமாரி கம்பு, சோளம், ராகி இதெல்லாம் நம்ம அப்படியே, அதாவது அதோட தோலை நம்ம நீக்கிறதே கிடையாது, அப்படியே மாவாக அரைச்சிரும், இல்லை அப்படியே பாதியாக உடச்சி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். ஸோ அதுலேருந்து நமக்கு முழுவதுமாக நமக்கு கிடச்சிடும். இதே பருப்பு வகைகளில் கடலைப்பருப்பு, தோரப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்துலேயுமே இருக்கும். வாதுமை பருப்பு எல்லாத்துலேயுமே இந்த விட்டமின் பி இருக்குது. அதே மாதிரி காய்கறிகள்லேயும் எல்லாத்துலேயுமே உண்டு. பீன்ஸ், கேரட், பீட்ரூட் இது எல்லாத்துலேயுமே விட்டமின் பி இருக்குது. அது மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸில் நிறையவே இருக்குது. மீன், பால், முட்டை, இறைச்சி இதுலேயும் விட்டமின் பி இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னா இந்த விட்டமின் பி நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். இது வாட்டர் சொல்யூபிள் விட்டமின் அப்படிங்கிறதால நமக்கு வாட்டரி வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம தண்ணியோடு சேர்த்து கரைஞ்சிரும் அப்படிங்கிறதால தண்ணியில் கரைஞ்சி நமக்கு ஒரு சில விட்டமின்ஸ் ஆயிலில் தான் கரையும், ஃபேட்டில் கரையும். ஒரு சில விட்டமின்ஸ் தண்ணியில் கரையும். ஸோ இதை பொதுவாக எல்லாருக்குமே தண்ணி உடம்புங்கிறதால 75% நமக்கு உடம்புல தண்ணி இருக்கிறதால நம்ம விட்டமின் பியை அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முழுவதுமாக அதோட பலன் நம்ம உடம்புல எனர்ஜியாக மாறி நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாமே சிதைவடைந்தாலும், அதாவது ஒர்க் பண்ணி டயர்டாக இருந்தாலும் அந்த எனர்ஜியை மீட்டு கொடுக்கக்கூடியது இந்த விட்டமின் பி. ஸோ கவனமாக வளரும் குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, இந்த விட்டமின் பியை ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடும் போது, ஆக்சுவலி 2 முறை தான் சாப்பிட்ணும், ஆனால் வளரும் குழந்தைகள் 3 முறை சாப்பிடும் போது இந்த விட்டமின் பி ஒவ்வொரு பொருட்களையும் இருக்கா, எந்த பொருட்களில் இருக்குது, அதேமாதிரி அதை எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விட்டமின் பி குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி நிறையா கிடைக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக கிடச்சிரும். ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.